இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் அவர்களுடைய தாய்மொழியை படிப்பதற்கான உரிமையும் நாட்டமும் உள்ளவர்கள். ஆனால் தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு மொழியின் பெயரால் அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லக்கூடிய, கல்வியின் பெயரால் அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லக்கூடிய தர்மேந்திர பிரதான், மொழியை வைத்து பகைமையை வளர்க்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய நரேந்திர மோடி, இவர்கள் நாடு முழுவதும் மொழியின் பெயரால் எத்தனை மொழிகளை இவர்கள் அழித்தொழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இவங்க சொல்லணும். இன்னைக்கு இவர்கள்னா இவங்க மட்டும் இல்லை, முந்தைய ஆட்சியாளர்கள் எல்லாரையுமே சேர்த்து தான். இந்தி மொழியினுடைய முக்கியத்துவத்தை அதை முதன்மைப்படுத்தியதன் காரணமாக இந்தியை ஏற்றுக்கொண்ட பீகார் மாநிலத்தில் பீகாரிகளுடைய சொந்த மொழி என்ன ஆச்சு? உத்தரப்பிரதேச மக்களுடைய சொந்த மொழி என்ன ஆச்சு? மராத்தியில் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் தான், அங்கே தான் பாலிவுட் இருக்குது. பாலிவுட்டில் என்ன மராத்தி படமாக இன்றைக்கி தயாராகுது? என்ன ஆச்சு? அந்த மொழியினுடைய இலக்கியம், அந்த மொழியினுடைய கலை, அந்த மொழியினுடைய தொழில்நுட்ப அறிவு இதெல்லாம் என்னாச்சு? நேற்று இந்த மாநாட்டில் மோடி அதுதான் சொன்னார். ஆனால் என்ன, மராத்தி மொழியில் வந்து முதல்ல படிக்க முடியாது, ஆங்கில மொழியில் தான் படிக்க முடிஞ்சு, இப்போ வந்து மராத்தி மொழியில பொறியியல் படிக்க முடியுது, மருத்துவம் படிக்க முடியுதுன்னு இந்த மராத்தி மாநாட்டில் மோடி பேச. ஆமாம், அதை அவங்க தாய்மொழியில் தான் படிக்க முடியும். ஆனால் இந்தியை ஏற்றுக்கொண்டா என்னாகுன்னு கேட்குறேன் நான். பீகாரில் இதை சொல்லுவார் அவர். இந்தியை ஏற்றுக்கொண்ட பீகாரில் இன்றைக்கி போஜ்புரியில் அந்த மாணவர்கள், பீகார் மாணவர்கள் அவங்களுடைய சொந்த மொழியான போஜ்புரி, மைத்திலி இதிலெல்லாம் அவங்க பாடத்திட்டத்தை வச்சுருக்குறோம், இதில் அவங்க படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியாது. இப்போ இது என்னென்ன நீங்கள் வந்து சுற்றி வளைச்சி அவங்க என்னென்ன பேசினாலையும் அதுக்கு பின்னாடி உள்ள சரடு என்னென்னா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்குவோம்.